ஃபர்ஸ்ட் மில்லட் நூடுல்ஸ் செய்யலான்னு எடுத்தோம். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது. நேத்து கடைக்கு போம்போது, இது சைனீஸா, ஜப்பனீஸா இல்ல வேற கண்ட்ரியான்னு தெரியாமயே ஒரு நூடுல்ஸ் பாக்கெட்ட வாங்கிட்டு வந்தோம். ஸ்வீட் பொட்டேட்டோ நூடுல்ஸ்ன்னு போட்டிருந்துச்சு. உள்ள பார்த்தா கட்டு கட்டா 3 கட்டு இருந்துச்சுங்க. சரி ஸ்வீட் பொட்டேட்டோ உடம்புக்கு நல்லது தானே, வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் வாங்கிட்டு வந்தோம். பட் இதோட ரெசிபி எதுவுமே அந்த பேக்ல போடல. நாங்களே எங்களுக்கு தெரிஞ்ச மாரி பண்ணோம். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிக்னிக் மாதிரி கிளம்பிட்டு இருக்கோம். இந்த நூடுல்ஸையும் செஞ்சு கொண்டு போகலாம். மத்தவங்களுக்குலாம் பிடிக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சோம். நார்மலா நூடுல்ஸ வேக வைக்கிற மாரியே வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. வேகும்போதே கொஞ்சம் பயமா தான் இருந்தது. புழு மாதிரி ஒரு டைப்பா இருந்துச்சு. கலருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்ததா, சரி என்னவா இருந்தாலும் பரவால்ல செஞ்சு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டே இருந்தோம். சுதிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா, சோயா சாஸு, சில்லி சாஸு, டொமேட்டோ கெச்சப்பு, கார்லிக், செசமி சீட்லாம் போட்டு ஒரு சாஸ் மாதிரி ரெடி பண்ணாங்க. கொஞ்சம் பட்டர் போட்டு வெஜிடபிள்ஸ்லாம் சாட்டே பண்ணி எடுத்துட்டோங்க. ஆனா வந்து சரி வெளியில கொண்டு போறோமேன்னு சொல்லிட்டு 2 பெரிய கட்ட போட்டுட்டோமா, நெறைய நூடுல்ஸ் வந்துருச்சு. அதுக்கு தகுந்த வெஜிடபிள்ஸ் இல்ல. அந்த நூடுல்ஸ ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டுன மாரி இருந்துச்சு. ஆனா அந்த வெஜிடபிளோட போட்டு சாஸ்லாம் போட்டு நல்லா வந்து கிளறுனோனயே நல்ல உதிரி உதிரியா சூப்பரா வந்துருச்சு. இன்னும் நெறைய வெஜிடபிள் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் போலங்க. கொஞ்சம் பன்னீரையும் கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நல்லா ஹாட் பாக்ஸ்ல நடுவுல பன்னீர் வச்சுட்டு சுத்தி கொஞ்சமா சீஸ் போட்டோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மத்தவங்களுக்குலாம் பிடிக்குமான்னு நெனச்சோம். ஆனா மொத்த நூடுல்ஸும் காலி ஆயிடுச்சுங்க.